இந்த நாள்லேயும் சங்கீதம் 31:19 தியானிக்க போகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுஷர்களுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று. ஆண்டவர் நமக்கு பெரிய நன்மை இந்த நாளிலே தரப்போகிறார். அவர் அதை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொருவர் மீதும் அந்த பெரிய நன்மை இறங்க போகிறது. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு? ஹல்லேலூயா! சந்தோஷமாக கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் சொல்ல போறீங்க, என்னால் இந்த ஆசீர்வாதத்தை தாங்க முடியலையே. கர்த்தர் ஊற்றுகிறார், என் மீது இந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார் என்று தான் சொல்ல போகிறீர்கள். அப்படி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவர் மீதும் இறங்க போகிறார். 1 தீமோத்தேயு 6:17 நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித ஆசீர்வாதத்தையும் சம்பூரணமாக நமக்கு கொடுக்கிற தேவன் என்று. அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதோடு கூட நம்மை அனுபவிக்கவும் செய்கிறார். பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு கதை ஒன்றை வாசித்தேன். அதிலே ஒரு கணவன் மனைவி ஒரு பெரிய பங்களா வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கணவருடைய பெயரில் தான் அந்த வீடு இருந்தது. திடீரென்று கணவன் மனைவிக்கு சண்டை வந்தது. அந்த கணவரை சாவியை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டே துரத்தினாள். அவருக்கோ எங்கு போவதென்று தெரியவில்லை. தன்னுடைய வீட்டிலிருந்தே தன் மனைவி துரத்தும் பொழுது அவர் எங்கே போவார்? அவருக்கு சொந்தமானது அந்த ஒரு வீடு தான். அவர் வீட்டு வாசல்லே ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தார். இது 1 நாள் 2 நாள் அல்ல, 6 மாதங்களாக இப்படி வீட்டிற்கு வெளியவே, தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வெளியவே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் போட்டிருந்த அந்த ஒரே சட்டையோடு 6 மாதம் அந்த இடத்திலேயே உட்கார்ந்திருப்பார். அழுக்கு சட்டை, ஒரே நாற்றம் எடுக்கும், கால்களிலே செருப்பு கிடையாது, இன்னும் கழிவறை வசதி கூட கிடையாது. அந்த இடத்திலேயே உட்கார்ந்திருந்தார். அவருடைய மனைவியோ கடின உள்ளம் படைத்தவர்கள். அவரை வீட்டை விட்டு துரத்தினதோடு கூட வெளியிலே ஒரு நோட்டீஸ், நிறைய நோட்டீஸ் எழுதி ஒட்டியிருந்தார்கள். என்னுடைய கணவருக்கு நீங்கள் யாரும் உதவி செய்யக்கூடாது, யாரும் சாப்பாடு போடக்கூடாது என்று எழுதி எழுதி வைத்திருந்தார்கள். குளிர் நேரமும் வந்தது. 6 மாதத்திற்கு பிறகு குளிர் அடிக்க ஆரம்பித்தது. அவர் மெலிந்து போய் குளிரிலே நடுங்கி கொண்டிருந்தார். இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் பொறுக்கவில்லை. ஐயோ, இவர் இப்படி நடுங்குகிறாரே, நம்மால் உதவி செய்யக்கூடிய நிலைமையில கூட அவர் இல்லையே என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள். போலீஸ் நிலையத்திற்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த மனுஷரை போலீஸ் அழைத்து என்ன நடந்தது என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், என்னுடைய சொந்த வீட்டிலேயே என்னால் இருக்க முடியல. அந்த வீட்டில் பாதி பொருட்கள் எனக்கு சொந்தமானது, என் மனைவி எனக்கு சொந்தம், ஆனால் இதெல்லாம் என்னால் அனுபவிக்கவே முடியல. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 32 வருஷம் என் மனைவியோடு நான் சண்டை போட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கும் கையில் பணம் இல்லை, நான் எங்கே போவேன்? என் மனைவியை டைவர்ஸ் பண்ண கூட என் கையில் பணம் கிடையாது. என்னுடைய மனைவிக்கும் என்னை டைவர்ஸ் பண்ண மனதில்லை. ஏனென்றால் அந்த வீட்டை அவள் அனுபவிக்கலாமே, என்னை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று அழுது கொண்டு சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. யாருக்கு இந்த பெரிய நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறது, பெரிதா இருக்கிறது. இப்படித்தான் ஒரு வாலிபன் கையை வெட்டி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு அவனை இழுத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது வழியில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டாங்க, இவனுக்கு 19 வயசு வாலிபனா இருக்கிறான், இவனை எதுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவனுடைய தாயார் சொன்னார்கள், இவன் முழு நேரமும் கம்ப்யூட்டர் முன்னால் இன்டர்நெட்டை பார்த்து கொண்டே இருக்கிறான். நாங்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. அங்கு
அதில் காணப்படுகிற கெட்ட காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனாலேயும் இந்த இன்டர்நெட் பார்க்கிற பழக்கத்தை விட முடியவே இல்லை. எவ்வளவோ நாங்கள் ஜெபித்து பார்த்தோம், முடியவில்லை. வேதத்திலே மத்தேயு 5:30 படி, உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது போல, அவன் தன்னுடைய கையை வைத்தே அவனுடைய இடது கையை வெட்டி கொண்டான். இந்த இன்டர்நெட்டை இனிமே பார்க்க மாட்டியா என்று சொல்லி வெட்டி கொண்டான். ஆகையினால்தான் நாங்கள் இவனை தூக்கி கொண்டு ஓடுகிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது என்ன? நம்முடைய கைகளையோ கரத்தையோ வெட்டி கொள்வதல்ல. நாம் ஆண்டவரிடத்திலே ஓடி அவருக்கு பயந்து நடுங்கி அவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மையான பயம். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் பெரிதான நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தரிடத்தில் இன்றைக்கு ஓடி நாம் செய்கிற தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் நமக்கு பெரிதான நன்மைகளை தருவார். பிரியமானவர்களே, அவர் அன்பானவர், நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். லேவியராகமம் 20:8 ஆண்டவரே சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். லேவியராகமம் 11:45 சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பிரியமானவர்களே, நம்மை நாமே பரிசுத்தமாய் காத்து கொள்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நேற்று என் கணவர் சொன்னார்கள், கர்த்தர் உங்களோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார் என்று. எப்பொழுது இந்த உடன்படிக்கை செய்வார்? நாமும் கர்த்தருக்கு ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது, சமாதான உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர் நம்மோடு சமாதானமாக இருக்கிறார். யோபு சொல்லுகிறான் பாருங்கள், யோபு 31:1, 2, 4 போன்ற வசனங்களிலே, என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நிலைப்பாயிருப்பது எப்படி? இன்னும் 2வது வசனத்துல சொல்லுகிறான், உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? இன்னும் 4ஆம் வசனத்துல சொல்லுகிறான், அவர் என் வழியை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ என்று சொல்லுகிறான். என்ன கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பாருங்கள். என் கண்களினால் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டேன். நான் பயபக்தியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். 2 கொரிந்தியர் 10:18 நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். நம்மை நாமே பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று சொல்லுகிறதுலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தர் சொல்லணும், ஆண்டவர் சொல்லணும், என் மகன் பரிசுத்தவான், என் மகள் பரிசுத்தவாட்டி என்று சொல்ல வேண்டும். யோபை குறித்து ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லையே என்று யோபை குறித்து சாட்சி சொல்லுகிறார். யோபை குறித்து புகழுகிறார். இப்படி நம்மை குறித்து ஆண்டவர் சொல்வாரா? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை என்று சொல்லுவாரா? பயந்து நடுங்குவோம் பிரியமானவர்களே. தாவீதை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு பெரிய சாட்சி. இந்த நாள்லையும் கர்த்தருக்கு பயந்து நடுங்கி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். 1 யோவான் 1:9 வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை கர்த்தர் சுத்திகரிப்பார் என்று. இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கும்படியாக நம்மிடத்திலே வந்திருக்கிறார். என்ன குறையா இருந்தாலும் சரி, என்ன பாவமாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுவோம். இந்த வாலிபன் செய்தது போல செய்யாதிருப்போம்.
கண்ணை எடுக்க வேண்டாம், கையை எடுக்க வேண்டாம், காலை எடுக்க வேண்டாம். ஆனா கர்த்தரத்துல ஓடுவோம். கர்த்தரை கண்டெடுக்கிற சமயத்திலே அவரை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்குதான் கர்த்தர் இருக்கிறார். அவரிடத்துல சொல்லுங்க பிரியமானவர்களே, என்ன பாவம் இருந்தாலும், என்ன குறைகள் இருந்தாலும், விட முடியாத பாவங்கள் இருந்தாலும், இச்சைகள் இருந்தாலும் கர்த்தரிடத்துல இன்றைக்கு அறிக்கை செய்து விட்டு விடுவோம். அப்பொழுது கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பெரிய நன்மையை நமக்கு கொடுப்பார். ஆண்டவரோடு இன்றைக்கு உடன்படிக்கை செய்து கொள்வோம். கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொள்வோம் என்கிற பொழுது ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. இன்னொரு வாலிபன் அமெரிக்காவிலே ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தார். அவர் பணம் சம்பாதித்து கஷ்டப்பட்டு இந்த தொழிலுக்கு வந்தார். அவர் நடிக்க இருந்த அந்த புதிதிலே அவருக்கு கையிலே அவ்வளவு பணம் இல்லை. ஆகினாலே தன்னுடைய தாயின் இடத்திலே உதவி செய்யும்படியாக கேட்டார். அவர் தங்குவதற்கு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்குதான் தங்குவார். அப்பொழுது அவர்களுடைய தாயார் சொன்னார்கள், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன். நீ வாழ்வதற்கு 1 வருஷம் அந்த வீட்டில் இருப்பதற்கு நான் 1 வருஷம் வாடகை பணத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள். அப்படி அந்த தாயாரும் சொன்னது போல 6 மாதம் தவறாமல் 6 மாதங்கள் பணத்தை அனுப்பி கொண்டே இருந்தார்கள். 7வது மாதத்திலே பணம் அவர் கையிலே கிடைக்கவில்லை. உடனே இந்த நடிகர் தன் தாயினிடத்திலே போய் கெஞ்ச ஓடினார். தாயின் மடியிலே விழுந்து, அம்மா எனக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு வாலிபர் சாட்சி சொன்னது போல அவங்களும் சொன்னாங்க, நீ வேதத்தை திறந்து படிச்சியா? நீ வேதம் வாசித்தியா? இன்னைக்கு வேதம் வாசித்தாயா என்று கேட்டார்கள். அவருக்கு கோபம் வந்தது. எங்க வேதத்தை படிக்க எங்க எனக்கு நேரம் இருக்கு? எவ்வளவு வேலை இருக்குது. நான் அவசரமா போகணும். எனக்கு பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த தாயாரும் இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டார்கள், நீ வேதம் வாசிச்சியாப்பா, வேதம் வாசிச்சியாப்பா என்று. இவரும் பணம் இல்லாமல் திரும்பி போனார். இப்படியே நிறைய வாரங்கள் கழிந்தது. வந்து வந்து தாயினிடத்துல கேட்டார், ஒன்றும் நடக்கவில்லை. அந்த தாயும் இதே கேள்வியை தான் ஒவ்வொரு நாளும் கேட்டாங்க, நீ வேதம் வாசிச்சியா? இன்னைக்கு வேதம் வாசிச்சியா என்று கேட்டார்கள். கடைசியில் அந்த நடிகருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த வீட்டிற்கு நீ வாடகை கட்டாததுனாலே இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ என்று. நீ எப்போ பணத்தை கட்டுகிறாயோ அப்போதான் நீ இங்கே இருக்க வேண்டும் என்று. அவருக்கு ஒரே பயம் வந்தது. திரும்பவும் அம்மாவிடத்துல போய் கேட்போம் என்று சொல்லி ஓடினார். அப்போ அந்த தாயார் சொன்னாங்க, நீ வேதத்தை இன்னைக்கு படிச்சியா, திறந்து பார்த்தியா என்று கேட்டாங்க. உடனே அவர், சரி அம்மா இவ்வளோ சொல்கிறாங்களே, நம்ம வீட்டுக்கு போய் வேதத்தை படிப்போம் என்று போனார். அந்த தாய் சொன்னாங்க, அப்பா அந்த வேதத்தை திறந்தாவது பாரு என்று சொன்னாங்க. வீட்டிற்கு ஓடி போய் வேதத்தை அந்த ஜிப்பை திறந்து பார்த்த பொழுது இன்னும் மற்ற 6 மாதத்திற்குரிய வாடகை செக் அப்படியே பைபிள்ல இருந்து விழுந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம். அம்மா நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்கிறாங்க என்று சொல்லி அன்றிலிருந்து வேதம் வாசிக்க ஆரம்பித்தார். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதனால் காத்து கொள்வான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே தானே என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நிறைய வாலிப பிள்ளைகள் என்னிடத்துல கேட்பார்கள், ஆண்டவரோடு கூட நெருங்கிய தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எனக்கு மிகுந்த ஆசை, அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசை, எப்படி ஜெபிப்பது என்று கேட்பார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், வேதத்தை படி, வேத வசனங்களை படி. நீ எவ்வளவுக்கு அதிகமாக வேத வசனங்களை படிக்கிறாயோ அவ்வளவுக்கு அதிகமாக உனக்கு ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பு கிடைக்கும் என்று சொல்லுவேன். இதுதான் வழி பிரியமானவர்களே, வேற வழியே கிடையாது.
கர்த்தரோடு இசைந்திருக்கும்படியாக செய்வார். பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழிந்து போகும்படி செய்வார். புதியவைகள் நம் வாழ்க்கையிலே நடைபெறும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். அதை நம்பி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். வாலிப பிள்ளைகளே, உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் தினமும் வேதம் வாசிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய ஆசீர்வாதத்தை திரளாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள். பெரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகளும் பொழுது பெரிதான நன்மை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இப்படியே பரிசுத்தமாக தன் வாழ்க்கையை காத்து கொண்ட ஒருவருடைய அருமையான சாட்சி ஒன்று இருக்கிறது. அதை இப்பொழுது கேட்போமா? சகோதரர் ராஜேந்திரன், அவரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. நம்ம ஊரில் தூத்துக்குடியில் 20 வருஷத்துக்கு முந்தி ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங் நடந்தது. அதில் நான் பங்கு பெற்றேன். அப்போ அருமையான டிஜிஎஸ் ஐயா வந்திருந்தாங்க, அப்புறம் அந்த எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் ரசிக்கப்பட்டேன். அப்போ அந்த நேரத்தில் நான் எப்படி இருந்தேன்னா, நிறைய பார் வச்சுருந்தேன், லாட்டு சீட்டு கடை வச்சுருந்தேன், அப்புறம் நிறைய நம்ம ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த பிறகு அதை அவ்வளோத்தையும் விட்டுட்டேன். அப்போ என் கையில் நீங்கள் ஆண்டவர் அறிஞ்சிருந்தீங்களா? இயேசு அறியாத குடும்பம் அறியலை. அப்போ அந்த மீட்டிங்கில் கடைசியில் உட்காந்துருந்தேன். அந்த கடைசியில் இருந்தேன். அப்போ ஐயா சொன்னாங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்களை வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னாங்க. அப்போ ஒப்பு கொடுத்தேன். 2004 நம்ம பால்தினர் அந்த மீட்டிங்கில் வந்திருக்கும்போது போயிருந்தேன். அப்போ அவங்க என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க. NK ராஜேந்திரன், நீங்கள் அந்த மீட்டிங் வந்திருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை. அப்போ வீட்டில் ஒரே டென்ஷனாக இருந்தது. அன்பின் ஆவியை குடும்பங்களுக்குள் ஊற்றுகிறார் ராஜேந்திரன், உங்கள் குடும்பத்திற்குள் ஊற்றுகிறார். சந்தோஷமாக ஆண்டவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா, thank you Lord. அப்போ நான் போகும்போது வீட்டில் பிரச்சனை, அமைதி இல்லை. அப்போ அவங்க அன்பின் ஆவியை ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த நேரமே எனக்கு பெரிய ஆறுதல் இருந்தது. அன்னைக்கு நான் ஆண்டவரை நம்ம அந்த பழைய எல்லாத்தையும் விடும்போது ஒரு செல்வ செழிப்பாக இருந்தது. அந்த ஆண்டவர் நெருங்கி வந்த உடனே பழைய பாவத்தை விட்டுட்டு என்ன செய்யன்னு இருக்கும்போது 2 ராஜாக்கள் 4:2 படி உன்ட என்ன இருக்குன்னு கேட்டாரு. அப்போ என்கிட்ட ஹிந்தி கொஞ்சம் தெரியும் அப்படின்னு. அப்போ அது மூலியமா என்ன ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேருக்கு சொல்லிக் கொடுக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அன்னைக்கு சொல்லி கொடுக்குறீங்க, ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹிந்தி மினிஸ்ட்ரி வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹிந்தி மினிஸ்ட்ரிலாம் தூத்துக்குள்ள நிறைய ஹிந்திக்காரங்க வராங்க. அவங்கள்ட்ட போய் ட்ராக்ஸ் கொடுத்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது முன்னால எனக்கு பணம் இருந்தது, நிம்மதி இல்லை. இப்போ எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு ஒரு பாலகனா இல்லாமல் இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய இந்த ஊழியமும் 7 கண்டமும் போகணும். கிட்டத்தட்ட 800 கோடி மக்களுக்கு போகணும். குறிப்பிட்ட நம்ம இது மட்டும் பார்க்கும், எல்லாத்துக்கும் போகணும். இயேசுவை அறியாத மக்களுக்கு ஜீசஸ் கால்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கு. யார் யார் அப்போ சொன்னாங்க, நானும் நினைப்பேன், நிறைய ஜெபகுபுரம் கட்டுறாங்களே, இதெல்லாம் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்னு நினைக்கும் போது இன்னைக்கு காலைல ஐயா சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்டு தான் செய்கிறோம், அப்போ நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 20-30 நாளாக எனக்கு ஆண்டவர் விடிய காலம் 2 மணி 3 மணி எழுப்பிடுவார். எழுப்பிட்டு ஏதாவது பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக இந்த ஜீசஸ் கால்ஸ் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கேன். 96 வந்தவன், அப்புறம் 2004 தினகரன் ஐயா கூப்பிட்டாங்க. அப்புறம் இப்போ கூப்பிட்டப்போ நீங்க என்ன உணர்ந்தீங்க? அப்போ என்ன அப்படின்னா, ஒரு பறவை எப்படி பறக்குமோ அது மாதிரி இருந்தது. ஒரு பறவை எப்படி பறந்து போகுமோ அப்படி இருந்தது. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்தது. இப்போ பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா, ஐயா அவங்க இப்போ நம்ம இங்கே இருக்கு, டெல்லியில் இருக்கு இல்லையா, அங்கேயும் நம்ம போய் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, இன்னும் எல்லா மொழிகள்லையும் வரணும். சைனீஸ் மொழி, பிரெஞ்சு மொழி, எல்லா மொழியும் நம்முடைய ஜீசஸ் கால்ஸ் புக்ஸ் வரணும். நல்லா உழைக்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. எனக்கு என்ன ஆதங்கம்னா, முன்னால் நிறைய கொடுப்போம். இப்போ படிக்கிற மாணவர்கள்ட்ட ஒவ்வொருட்டையும் இந்த புக்ஸை கொடுத்து நீங்கள் வாசிக்கன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மாணவர்கள் சேர சேர
அவங்களுடைய அந்த கொடுக்கிற ஃபர்ஸ்ட் அவர் அருமையான சகோதரர் சொன்னாரு. அதே மாதிரி என்ன செய்வார்னா அந்த முதல் தொகையை அந்த ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி வரக்கூடிய எவ்வளவு வந்தாலும் சரி அதை ஆண்டவருக்கு ஜீசஸ்களுக்கு அனுப்பிடுவோம். இப்போ என்னுடைய மகன் காரூணியெல்லாம் படிச்சிருந்தான், அவன் ரசிக்கப்பட்டிருக்கான். இப்போ என்னுடைய பேரன் பேத்தி எல்லாரும் சேர்த்துட்டோம். இப்போ அடுத்து பேரனை ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி சேர்த்துலாமா கூட என்ன இருக்கு. அப்படி ஒரு என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நல்ல ஆவிக்குரிய சிந்தனை, நல்ல பிராம்டா எதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கே இருக்குன்னா வெறும் படித்தா மட்டும் போதாது, அந்த ஞானத்தை கொடுக்குறாங்க. இப்போ இன்னைக்கு நான் இன்னைக்கு முன்னால் பேசவே தெரியாது. நான் அந்த நேரம் இருக்கும்போதுன்னா என்ன பார்க்குறவங்க சொல்லுவாங்க நீ ஒரு முரடா அப்படிமா. இப்போ போனால் சார் நீ 4 வாரத்தை பேசுங்க, அது எதை பற்றி பேசு, இயேசுவை பற்றி பேசுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எவ்வளோ பெரிய காரியம் ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவரை பற்றி அறியாதவர், இயேசுன்னா எனக்கு பிடிக்காது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிறவராக பரிசுத்தவானாக கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளவு பெரிதான நன்மை! கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட நன்மையை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கும் கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை காணும்படி செய்வார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு வருவார் பிரியமானவர்களே. இரண்டாவதாக, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் பெரிதான நன்மையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை எப்படி நம்புவது? நாம் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்வது பெரிய காரியம் அல்ல. வேதத்திலே சொல்லப்படுகிறது, மனு புத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறது. நமக்கு மாத்திரம் ஆண்டவரை நம்புகிறோம் என்று சொல்வதை விட நமக்கு முன்னாக இருக்கிறவர்களுக்கு முன்பதாக, நம்முடைய பகைவர்களுக்கு முன்பதாக, நமக்கு தெரிந்தவர்களுக்கு முன்பதாக கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். இப்படிதான் யோசேப்புக்கு நடந்தது. யோசேப்பு சிறுவனாக இருந்த பொழுது சொப்பனம் காண்கிறவனாக இருந்தான். யோசேப்பை அவனுடைய தகப்பன் அதிகமாக நேசித்து பல வருண அங்கேயே கொடுத்த பொழுது அவனுடைய சொந்த சகோதரர்களே அவன் மீது பொறாமை கொண்டார்கள். ஆதியாகமத்திலே இதை நாம் பார்க்கிறோம். அப்படி பொறாமை கொண்டு அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். சொற்ப 20 வெள்ளிக்காசுக்காக அவனை விற்று போட்டார்கள். அவ்வளவு பொறாமை. ஆனாலும் யோசேப்பு என்ன செய்தான்? அவர்கள் மீது அவன் கோபம் கொள்ளவில்லை, வஞ்சகம் கொள்ளவில்லை. ஆனாலும் கர்த்தர் தனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் தனக்கு நன்மை செய்வார், இந்த தீமையும் நன்மையாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தன்னை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அவனும் ஒரு வாலிபனாக தான் இருந்தான். சின்ன வயதிலேயே தன் தகப்பன் தாயை விட்டு வேறொரு தேசத்திற்கு போகும்படியான சூழ்நிலை. அங்கேயும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டான். இதுதான் ஆண்டவரை உண்மையாக நம்புகிற நம்பிக்கை பிரியமானவர்களே. மனுஷருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். எவ்வளவு வேதனை பாடுகள் வந்தது. ஆனாலும் அந்த மனுஷர்களுக்கு முன்பாக கர்த்தரை அவன் நம்பினான். இதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே. கடைசியிலே அவன் சொல்லுகிறான், ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை ரட்சிக்கும்படியாக எனக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறான். தீமையை நன்மையாக முடிய பண்ணினார் என்று. உங்களுக்கு தீங்கு வந்திருக்கலாம், பொல்லாத மனுஷர்கள் உங்களுக்கு தீங்கை கொண்டு வந்திருக்கலாம், பொல்லாத பிசாசு உங்களுக்கு வியாதியை கொண்டு வந்திருக்கலாம், இன்னும் உங்கள் மீது பொறாமைப்பட்டு வஞ்சகமான வார்த்தைகளை மனுஷர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம், உங்களை ஏமாற்றி உங்கள் வியாபாரத்தை கெடுத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த தீமையெல்லாம் நினையாதபடிக்கு கர்த்தர் எனக்கு இந்த தீங்கையெல்லாம் நன்மையாக மாற்றுவார் என்று நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெறுமையாக அனுப்பவே மாட்டார், வெறுமையாக அனுப்பவே மாட்டார்.
இதே மனுஷர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். யோசேப்பை அந்த எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக உயர்த்தின தேவன் இந்த நாளிலும் நான் நடுவில் இருக்கிறார் பிரியமானவர்களே. அவன் இந்த காரியத்தை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். இது நமக்கு நடக்குமா என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். இதைத்தான் ஏசாயா 64:4 பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்பவைகளை ஒருவரும் பார்க்க முடியாது. மனுஷ கண்களால் அதை பார்க்கவே முடியாது, கேட்கவே முடியாது. யோசேப்பு அதை நினைத்து பார்த்தானா? இதெல்லாம் நடக்கும் என்று அவன் கண்டானா? இல்லை பிரியமானவர்களே. இந்த பெரிதான நன்மைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அப்படித்தான் குணசேகரன் என்ற ஒரு சகோதரர், அவருக்கும் தூத்துக்குடி தான். அவரும் இப்படிதான் சொன்னார், இயேசுவை அறியாத குடும்பத்தை நான் சார்ந்தவன், எனக்கு சரியான வேலை இல்லாமல் இருந்தது, ஒரே பண பற்றாக்குறை, இது நிமித்தமாக குடும்பத்தில் ஒரே கஷ்டம், எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையை கவனிக்க கூட முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்திலே சென்னையில் டிஜிஎஸ் பிரேயர் டவரில் ஜெப கூட்டம் நடக்கிறது என்று கேள்விப்பட்டு நானும் என் மனைவியும் ஓடி வந்தோம். அங்கு வந்த பொழுது நீங்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தீர்கள். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், நிச்சயமாக உங்களை வாழ வைப்பார் என்று நான் பேசிக் கொண்டிருந்ததை அவர்கள் கேட்டு உற்சாகம் அடைந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று கிளம்பினார்கள். சொந்த ஊருக்கு போன பொழுது அங்கு ஒரு வேலை அவர்களுக்காக காத்திருந்தது. அதுவரை வேலை இல்லாமல் இருந்த அந்த சகோதரருக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. அவர் உண்மையாக அதில் இருந்தபடினாலே வேலை உயர்வும் கிடைத்தது. ஆகையினாலே குடும்பமாக நாங்கள் சொந்த ஊரிலே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சாட்சி சொன்னார். இதே காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார் பிரியமானவர்களே. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார் பிரியமானவர்களே. எல்லா தீமையும் நன்மையாக மாற்றி போடுவார். இன்னொரு அருமையான சாட்சி ஒன்று இருக்கிறது. சகோதரி ஜெகன் மாதா சத்யகுமார் என்று, அவர்களுக்கும் திருநெல்வேலி தான். அவங்க ஒரு முறை சொன்னாங்க, எனக்கு சைனஸ் பிரச்சனை இருந்தது, ஒரே அலர்ஜி, கையெல்லாம் காய்ந்து போகும், வேலை இல்லாமலும் இருந்தேன் என்று சொன்னார்கள். ஆனால் ஏசு அழைக்கிறார் டிவி நிகழ்ச்சியை ஒரு நாள் பார்த்த பொழுது சைனஸ் பிரச்சனை எங்கு போனதென்றே தெரியவில்லை. தலைக்கு குளிக்கவே முடியாது, அலர்ஜி, கையெல்லாம் அரிப்பு, கையினால் எந்த வேலையும் செய்ய முடியாது, வேலை இல்லாமல் இருந்தேன் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னோடு கூட அவர்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் எல்லா வியாதியும் அவர்களை விட்டு அகற்றினார். எல்லா அலர்ஜியும் அவர்களை விட்டு நீங்கினது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். நாம் கர்த்தரிடத்தில் ஓடி வரும்பொழுது அவர் பெரிதான நன்மையை நமக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று, பயங்கரமான காரியங்களை, பெரிய அதிசயங்களை இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். மூன்றாவதாக, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, பரலோக ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். வேதத்திலே மத்தேயு 13:33 நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்று. பரலோக ராஜ்யம் ஒரு புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கு போகும் பொழுது, பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும் பொழுது அவர்களுடைய தாய்மார்கள் என்ன பண்ணுகிறார்கள் தெரியுமா? மாவை நன்றாக புளிக்க வைத்து இந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும் பொழுது அவர்கள்
புகுந்த வீட்டிற்கு அவர்கள் போகும்பொழுது இந்த மாவிலே கொஞ்சம் சிறிதளவு எடுத்து அந்த பிள்ளைக்கு பெட்டியிலே வைத்து கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த பெண் பிள்ளைகளும் தன் தாயின் இடத்திலிருந்து இந்த பரிசை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதிகமாக சந்தோஷப்படுகிறார்கள். தன்னுடைய குடும்பத்திலிருந்து இந்த அன்பு நமக்கு வருகிறது, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது என்று சொல்லி அன்றைய தினமே அந்த மாவை எடுத்து தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு போகும்பொழுது அதை தன்னுடைய வீட்டாருக்கு செய்து கொடுக்கிறாள். இதுதான் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு வழக்கமாக நடந்து வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரும் அப்படித்தான் நமக்கு இன்றைக்கு செய்ய போகிறார். புளித்த மாவை போல பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்க போகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படியே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு என்ன? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரலோக ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு தருவார். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும்? கைகளை உயர்த்தி காட்டுங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரிய வயதான பாட்டிமார் தாத்தாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கையை உயர்த்தி காட்டுங்க. ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அந்த பரிசை கொடுக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு இறங்கி வரப்போகிறார். நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்போம். உங்களை அறியாமலேயே கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீராக புறப்பட்டு போகிறது. நாம் இன்றைக்கு நம்மையே ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? வேதம் சொல்லுகிறதை, நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் என்று. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல இருப்பீர்கள். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், சுகம் இருக்கும். இன்றைக்கும் ஒவ்வொருவரும் உங்களை ஒப்பு கொடுத்து, தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, மனுஷர் முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுங்கி, ஆண்டவரே என்னையும் நிரப்பும், நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கேட்போமா? நான் முழங்கால் படிட்டு ஆண்டவரத்தில் இன்றைக்கு கதற போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, நீங்கள் சொல்லலாம், நான் பாவத்திலே அமிழ்ந்து கிடக்கிறேனே, நான் எப்படி ஆண்டவருக்காக நிற்க முடியும் என்று. இல்லை பிரியமானவர்களே, ராஜேந்திரன் என்ற பெயரை அழைத்து அவரை ஊழியத்திற்கு எடுத்துக்கொண்ட தேவன் உங்களையும் இன்றைக்கு அழைக்கிறார். உங்களையும் இயேசு அழைக்கிறார். ஓடி வாருங்கள் பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிற தேவனிடத்தில் ஓடி வாருங்கள். எல்லாரும் முடிந்தவர்கள் எழுந்து நின்று கர்த்தரிடத்திலே அழுவோமா? கர்த்தருடைய சமூகத்திலே அழுவோமா? ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த பெரிதான நன்மை எனக்கும் தாரும் என்று கேட்போமா? இருக்கிற இடங்களிலே எழுந்து நிற்க முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போமா? இது ஆசீர்வாத நேரம் பிரியமானவர்களே. நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெரிய நன்மையை பெறப்போகிற நேரம். கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் பிரியமானவர்களே. எல்லா பழையவைகளையும் ஒழிந்து போகும்படி செய்யுங்கள். கர்த்தரிடத்திலே கேளுங்கள். எனக்கு பழையவைகள் எல்லாம் வேண்டாம் சாமி, நான் எங்கேயே போட்டுவிட்டு போகிறேன். ஆண்டவரே, எனக்கு புதிதான ஆவியை தாரும், புதிய மனுஷனை நான் தரித்து கொள்ள வேண்டும். நீர் எனக்குள் வாரும் என்று சொல்லி கேளுங்கள். உங்களுக்கு பாவம் இருக்குமானாலும் ஆண்டவரிடத்திலே ஓடி வாருங்கள். எல்லாரும் வாயை திறந்து, உள்ளத்தை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பழையவைகளை நினையாதிருங்கள். இந்த நேரத்தில் பரிசுத்தமான ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறார். நிரம்புங்கள். ஸ்தோத்திரமப்பா, உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. வாலிப பிள்ளைகளே, கர்த்தரை இன்றைக்கு சுமந்து கொள்ளுங்கள். இயேசுவை சுமந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை சுமந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரமப்பா. அனைவரும்
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. ஊற்றும் அப்பா, ஆவியை ஊற்றும் அப்பா, ஆவின் மழையை ஊற்றும் சுவாமி, ஊற்றும் அப்பா. ஒவ்வொருவர் மீதும் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று சொன்னாரே. இப்பொழுது நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். உன் இருதயத்திற்குள் அவர் வந்து இறங்குகிறார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், வாய் பேசும். உன் வாய் அந்நிய பாஷைகளை பேசட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆவியை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தமான ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று கதறி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாவத்தை கொண்டு வருகிற எல்லா பிசாசுகளின் ஆவிகளையும் நான் துரத்துகிறேன், துரத்துகிறேன், துரத்துகிறேன். வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பீராக. இந்த நாளிலே உடைய ரட்சிப்பின் சந்தோஷம் இறங்கட்டோப்பா, உடைய ரட்சணிய சந்தோஷம் இறங்குவதாக, இறங்குவதாக. நன்றி, 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 நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மீதும் நீர் இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எனக்கு ஆவியின் அனுபவங்கள் வேண்டும் என்று எவ்வளவு நாட்கள் காத்திருந்தீர்கள். இழந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார், திரும்ப கொடுக்கிறார், திரும்ப கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கொடுக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நன்றி, 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 நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய கன மகிமை உண்டாகும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. அவர்கள் உபத்திரவப்பட்ட காலங்கள் போதும் சுவாமி. அவர்களை ஆசீர்வதியோப்பா, ஆசீர்வதியோ சுவாமி, ஆசீர்வதியோப்பா. பண பற்றாக்குறையில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியோ சுவாமி, ஆசீர்வதியோப்பா. வேலை இல்லாமல் இருக்கிறவர்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. வேலை உயர்வை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியோ சுவாமி. என்னை நம்புகிறவர்களுக்கு நான் பெரிய நன்மையை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே, அந்த நன்மையை இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக, பெற்றுக்கொள்வார்களாக, பெற்றுக்கொள்வார்களாக. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. ஆசீர்வாதங்களை தேடி வரும்படி நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க தேடி வந்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியோப்பா, ஆசீர்வதியோ சுவாமி. குழந்தை பாக்கியத்தை தருவீராக, வீட்டை தருவீராக, செல்வத்தை தருவீராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, வாழ்க்கை துணை இல்லாத பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். சரியான துணையை அவர்களுக்கு அனுப்பும் சுவாமி. இந்த நேரத்தில் சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. வியாதியோடு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கரங்களை எந்தெந்த பாகத்திலே வலிகள், வேதனைகள், வியாதிகள் இருக்கிறதோ அங்கு கைகளை வைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம் அதன் உங்கள் கைகளின் மீது இறங்கட்டும், இறங்கட்டும். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கு தான் இருக்கிறார் பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, அங்கு விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவீராக, இப்பொழுது தொடுவீராக. நெஞ்சில் இருக்கிற ஒவ்வொரு வலியும் இப்பொழுது சுகமாகட்டும் சுவாமி, சுகமாகட்டும் அப்பா. எவ்வளவு வேதனை எனக்கு என்று வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் பார்க்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வேதனை தாங்க முடியாமல் இருக்கிற அந்த வலியை எடுத்து போடும் சுவாமி, சுகமாக்கும் அப்பா, சுகமாக்கும் சுவாமி. இந்த நெஞ்சு வலியிலிருந்து விடுதலையை தருவீராக, தருவீராக. ஆண்டவரே, இன்னும் சரீரத்தில் எந்த பாகத்திலே வலி வியாதி இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய
தழும்பு உள்ள அந்த கரத்தை வைப்பீராக, வைப்பீராக, அதே இடத்திலே வைப்பீராக. அவர்கள் சுகமாகட்டும் சுவாமி, சுகமாகட்டோப்பா, சுகமாகட்டும். ஒவ்வொரு பேன்கிரியாஸும் புதிதாக மாறட்டோப்பா, புதிதாக மாறட்டும் சுவாமி. நீர் அப்படி தொடுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று நாம் வேதத்திலே பார்க்கிறபடி நீங்கள் விசுவாசித்து நம்பி இந்த சுகத்தை இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? என்ன வியாதியாக இருந்தாலும் அது இப்பொழுதே தொலைந்து போகிறது, தொலைந்து போகிறது, காணப்படாமல் போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். வயிறு வலிகள் மறைகிறது, இடுப்பு வலிகள் மறைகிறது, முதுகு வலிகள் மறைகிறது, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுகமாகுங்கள். எல்லா மரண வியாதிகளும் உங்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பிள்ளைகளை தொட்டு விடுதலையாக்கும் அப்பா, விடுவியோ சுவாமி, விடுவிப்பீராக. இந்த நாளிலே சுகத்தை கொடுப்பீராக. கேன்சர் கட்டிகள், டியூமர் கட்டிகள் ஒவ்வொன்றும் காணப்படாமல் போவதாக. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. தொண்டையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சுகமாக்கும் சுவாமி. கண்களில் இருக்கிற வியாதிகளை சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி.